அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கு. So on behalf of Pucheri NSSL and the Department of Social Welfare, I welcome the Deputy Director Dr. Solomon sir and Bharati Foundation Dr. Selvanathan and Dr. Swami. And next I welcome our new coordinator for the college, so Dr. Saravanan. He has recently joined in NSS as a coordinator yesterday, and dear program officers and volunteers, good afternoon to everyone. And also I welcome Dr. Akshaya from the Swasthya Dental Clinic. Okay. So today is International Drug Abuse Day. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? ஸோ இந்த ட்ரக் அபியூஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தோம், நிறையா ஸ்டாச்சுவேட்டரி வார்னிங் கொடுத்துருந்தாலும், காஷன் வார்னிங் கொடுத்துருந்தாலும், பட் தேர் ஆர் சம் பீப்புள் who are against that. There are some people purposefully going that. ரெண்டு விஷயங்கள் இருக்கு, ஒன்று அகேன்ஸ்ட், ஒன்று purposefully involving that. ஓகே, ஸோ இந்த இன்டர்நேஷனல் டே அன்னைக்கு ஓகே from each college we have selected officers. From each college we have selected 2 volunteers, one male and one female volunteers, and you will be the master trainer. Okay, so from the social work department they will be inform you what you have to do. நீங்க இந்த program attend பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க காலேஜ்ல நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு they will be briefly elaborating. Okay, so after that monthly you have to conduct programs. So you will be the master trainer as well as the ambassador of the college. Okay. You are very lucky. So உங்க காலேஜ்ல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. Even though there are so many number of students, you are very lucky to honor Dr. Solomon sir. And next I invite Saravanan sir to honor Swami, Bharati Foundation, Director of Bharati Foundation. So now I invite Simon sir to take over the session. பயன்பாடு மற்றும் தடுப்பு இந்த விவரங்களை வந்து நாங்கள் கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கும், குறிப்பாக மாணவர்களிடத்தில், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் இது நிறைய வந்து பேசப்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் இன்றைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அலுவலகங்கள், கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு இந்த உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு இந்த போதை பழக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து இன்றைக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாணவர் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுபட்டு ஒரு செயலில் ஈடுபட்டு வராரு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, உங்களால் முடிந்த சிகிச்சையோ இல்லை ஒரு வழிகாட்டுதலோ தேவைப்படுகிறது அப்படின்னா அதை சமூக நலத்துறை சார்பாக செயல்படுத்திக்கிறோம். மேலும் அதில் வந்து ஏதாவது குற்றச் செயல்களில் ஒருவேளை ஒரு சில மாணவர்கள், குழந்தைகள் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து மறுவாழ்வுக்கு கொண்டு வருவதற்கான இல்லங்களும் சமூக நலத்துறை மூலமாக செயல்படுத்திக்கிறோம். ஸோ இந்த ஒரு சில பணிகளோடு இந்த திட்டம் நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இங்கே செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எங்களுடைய சமூக நலத்துறையிலிருந்து திரு அசோக் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவரும் ஒரு சிலது இது என்ன மாதிரியான ஒரு சில செயல்பாடுகள் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம், செய்யக்கூடிய பணிகளை எப்படி வந்து இதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். முக்கியமாக அதுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலில் இதை நம்ம வந்து எப்படி வந்து அப்லோட் பண்ண போகிறோம்
குறிப்பாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் நீங்கள் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இது சம்மந்தமாக செய்வீங்க. செய்யும் பொழுது இதை வந்து மற்றவங்களுக்கும் அந்த செய்யக்கூடிய பணிகளை அந்த விவரங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து நேரடியாகவே நீங்களே அந்த போர்ட்டலில் உங்களுடைய செயல்பாடுகளை அப்லோட் பண்ண முடியும். ஸோ அது குறித்த விவரங்களை வந்து தெரிந்து கொள்வார். அதற்கு முன்னதாக நம்ம வந்து இன்றைக்கு வந்து போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் தடுப்பு குறித்த ஒரு உறுதிமொழி இருக்குது. அந்த உறுதிமொழியை எல்லோரும் சேர்ந்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சமூகம் மற்றும் நாட்டின் மேம்பாட்டுக்கு முக்கிய பங்காற்றுகின்றனர். பெரும் எண்ணிக்கையில் இளையோர் போதையில்லா இந்தியா இயக்கத்தில் நம்மை ஈடுபடுத்த வேண்டும். நம் தேசம் எதிர்நோக்கியுள்ள இந்த சவாலை எதிர்கொள்ள போதையில்லா பாரத இயக்கத்தில் ஒன்றிணைந்து சமூகம் குடும்பம் நண்பர்கள் மட்டுமின்றி நாமும் போதையில்லாதிருந்து மாற்றத்தை நம்மிடமிருந்து தொடங்குவோம். நாம் அனைவரும் உறுதியாக ஒருங்கிணைந்து போதையில்லா புதுச்சேரியை உருவாக்குவோம். எம் புதுச்சேரி போதையில்லா புதுச்சேரியாக திகழ நான் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என உறுதி கூறுகிறேன். I invite Shobana to honor Dr. Akshaya. Madam, International Day for Drug Abuse and Illicit Traffic. இந்த போதையை வந்து ஒழிக்கிறதுக்கான ஒரு நாள் தான் இது. எப்பயுமே வருஷம் வந்து ஜூன் 26 வந்து எப்பயுமே நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். இதே டேட்டில் தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து யாராச்சும் வந்துருக்கீங்களா இந்த முறையும்? சார் இவங்க புது டீம் தான் சார். புது டீம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் சப்போர்ட் பண்ணுற சதீஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் போன வருஷம் ப்ரீவியஸாக ஜூன் 26 இதே மாதிரி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அதேமாதிரி பிளட்ஜ் எடுத்துருந்தோம். ஆக்சுவலாக என்னன்னா இந்த அவேர்னஸ் சம்மந்தமாக தான் இந்த நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆப் சொல்லுவோம் சரிங்களா, ப்ளே ஸ்டோரில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டுக்கு அந்த மாஸ்டர் ட்ரெயினருக்குன்னே அந்த ஆப் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க சரிங்களா. நாஷாமுக் பாரத் அபியான் இருக்கும் சரிங்களா. அந்த ஆப்போட நேம் அதான். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் நாஷாமுக் பாரத் என்எம்பிஏன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்களாவே அந்த ஆப் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். அதில் போயிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் ஒன்று தந்தோம் இல்லையா, அதான் என்ட்ரி பண்ணிட்டீங்களா? நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடியெலாம் தந்துருக்கோம் சரிங்களா. அதில் வந்து உங்கள் டீட்டெயில் எல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் இமெயில் அட்ரஸ் ப்ளஸ்ஸு உங்கள் நேமை கொடுத்து நாங்கள் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறோம். சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களை அந்த கன்சர்ன் மெயிலுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு வரும் சரிங்களா. அதான் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் க்ரெடென்ஷியல் சரிங்களா. அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்எம்பி ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்தது இல்லையா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அதில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மாஸ்டர் ட்ரைனிங் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும் சரிங்களா. அந்த ஆப் எதுனா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான். சப்போஸ் ஸ்கூல் காலேஜஸ் தான் இப்போ அதிகமாக ட்ரக் அபியூஸை பற்றி உங்களுக்கே விழிப்புணர்வு ஏற்படுத்தினா தான் ஃபியூச்சரில் வந்து யாருக்கும் போகாமல் இருக்கும். பேசே நீங்கள் தான் சரிங்களா. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து ரெடி பண்ணி தந்திருக்காங்க சரிங்களா மினிஸ்ட்ரியிலேருந்து. அதில் என்னன்னா நீங்கள் சப்போஸ் உங்கள் காலேஜ்லேயே நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறீங்க, சப்போஸ் ட்ரக் அவேர்னஸ் ரேலி அதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறீங்க இல்லையா, ட்ரக் சம்மந்தமாக ஏதாவது காம்படிஷன் பண்ணுறீங்க, எலோகேஷன் காம்படிஷன், எஸ்ஏ காம்படிஷன், ட்ராயிங் காம்படிஷன் அதேமாரி இருந்ததுன்னா நீங்கள் எங்கள்
ஸ்கூல் காலேஜஸில் கண்டக்ட் பண்ணாங்க, காலேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாரி உங்களுக்கு அந்த யூசர் நேம் கிரெடென்ஷியல் இருக்குல்ல, நீங்கள் ஒரு டைம் வந்து அந்த ஆப்பை வந்து லாகின் பண்ணாலே போதும். ஆக்சுவலாக அது அப்பப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட தேவையில்ல, அது அந்த ஆப் மாரியே உங்கள் மொபைலில் இருக்கும். நீங்கள் அப்போ உங்கள் காலேஜஸில் வந்து என்னென்ன ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ நீங்கள் அதை வந்து உங்கள் ஆப்பில் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க. இல்லை ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம மாஸ்டர் லேர்னிங் ட்ரைனிங்கை நீங்கள் ஆட் ஆகிடுவீங்க அதில், சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு அம்பாசிடர் மாரி ஆகிடுவீங்க. இந்த புதுச்சேரிக்கு வந்து போதையில்லா புதுச்சேரிக்கு நீங்கள் ஒரு அந்த NMBM ஆப் மூலயமா நீங்கள் ஒரு அம்பாசிடராக இருப்பீங்க. சப்போஸ் அந்த ஆப்பில் வந்து நிறைய ப்ரொவிஷன் இருக்கும். சப்போஸ் எஜுகேஷன் உங்கள் காலேஜஸில் அவேர்னஸ் ரேலி ஏதாச்சும் பண்ணீங்களா, நீங்கள் ஏதாச்சும் காம்படிஷன் பண்ணாங்களா, இல்லை உங்கள் மூலயமா ஏதாச்சும் ப்ரோக்ராம் நடக்குதா, என்எஸ்எஸ் சார் மூலயமா ஏதாச்சும் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறீங்களா பாண்டிச்சேரி வைஸா அப்படின்னு சொல்கிற மாரி நீங்கள் அந்த ஆப்பில் அந்த ஃபோட்டோஸ் முதல் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து எல்லாமே டவுன்லோட் ஆகிடும். அதை நாங்கள் மினிஸ்ட்ரியிலேருந்து பார்ப்பாங்க, சரிங்களா? உங்கள் நேம் முதல் எல்லாருமே ஆப்பில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும், சரிங்களா? நீங்கள் அந்த சரி உங்களுக்கு குரூப்பாக ஆரம்பிச்சிடும். வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட். ஓகே, நீங்கள் அந்த உங்களுக்கு அந்த ரிஜிஸ்டர் தந்தது இல்லையா, ரிஜிஸ்டர் நம்பரில் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரும் தந்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பரில் நாங்கள் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி தருவோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சப்போஸ் தற்சமயத்துக்கு இப்போ இன்றைக்கி ஏதாவது ப்ரோக்ராம் நடக்குதுங்க இல்லையா, இன்றைக்கி ப்ரோக்ராம் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூசர் நேம் பார்த்து இன்னும் கிரியேட் பண்ணலை. அதனால நாங்களே அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து அந்த ஆப்பில் போட்டுருவோம். சப்போஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்களே டைரெக்டாகவே அந்த நாங்கள் ஒருவேளை சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலியமாக ஏதாச்சும் ப்ரோக்ராம் பண்ணுறோம், இல்லை வேறு காலேஜ் டிஃப்ரெண்ட் காலேஜ்லேருந்து வந்திருப்பீங்களா, உங்கள் காலேஜில் ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணாலும் அந்த ஆப்பில் போட்டிங்கன்னா ஒன்று நாங்களும் அப்லோட் பண்ணுறோம், இல்லை நீங்களுமே அந்த இதேமாரிலாம் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது எங்கள் காலேஜில் அதனால் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் அப்படி சொல்கிற மாரி ஒரு இண்டு மாரி கொடுத்து கமெண்ட் மாரி பண்ணி அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம், சரிங்களா? அதுக்காக தான் இது வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான். உங்கள் மூலயமா அவேர்னஸ் அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கு தான், சரிங்களா? நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு அது உங்களுக்கு கிரெடென்ஷியல் எல்லாம் அதில் எது தந்தீங்கன்னா நாங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறோம். மேக்ஸிமம் டுடே டுமாரோ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்களே எடுத்து கூட யூசர் நேம் கிரியேட் பண்ணாலும் நீங்களே அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா நாங்கள் கூட தற்சமயத்துக்கு இப்போதைக்கு கிரியேட் பண்ணாத முன்னாடி வரையும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம், சரிங்களா? அந்த ஆப் வந்து NMBA ஆப்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்கும், அதை மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கணும். சரி, பண்ணிட்டீங்களா? யார் இன்னும் என்ரோல் பண்ணல? ஆர் நாட் என்ரோல். மொபைல் ஃபோனில் ஒரு QR கோட் காமிச்சிருப்பாங்க, நீங்கள் யார் இன்னும் என்ரோல் பண்ணல அதில். ஏன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் அதில் வந்துடும். டுடே group will be created. எனக்கு இங்கே வந்து காலேஜஸ்ன்னு எனக்கு தேவையில்லை. I want only volunteers. I don't want Indira Gandhi College, I don't want IGMC, I don't want Manakala Vinayagar, I don't want East Coast, அது மாதிரி சொல்லிட்டு எனக்கு இந்த காலேஜ்லாம் எனக்கு தேவையில்லை. You should be only a volunteer. How many of you are willing to be a volunteer? Okay, good. I'm happy you raised your hand. ஆனால் இந்த ரைஸ் பண்ண அத்தனை ஹேண்ட்ஸும் நான் கூப்பிட்ற அன்னைக்கு யாரும் வர மாட்டேன். This is true. Do you accept? No. அப்படின்னு தெரியும். ஒரு வாலண்டியர் இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து என் கூட தான் இருந்தார். இப்போ தான் வந்து இப்போ ஒரு 10 minutes பிஃபோர் தான் சார் வீட்டில் வந்து கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போனார். He completed his MSc மைக்ரோபயாலஜி. மைக்ரோபயாலஜி நர்சிங் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் தெரியும். மைக்ரோபயாலஜி சப்ஜெக்ட்னா என்னன்றது உங்களுக்கு புரியும். ஒரு ஒர்க்கு பண்ணணும்னு பார்த்தா தேக்கும் 2 days. அதெல்லாம் மீறி இங்கே இந்திரா காந்தி காலேஜில் என்னோட NSS வாலண்டியராக இருந்தார். அவர் முடிச்சு போய் 2 வருஷம் ஆகுது. பட் ஈ ஸ்டில் வித் மீ. நான் கூப்பிடல, இனிமேல் ப்ரோக்ராம் இருக்குது வரியானா வரேன் சார். ஃபுல்லாக எனக்கு இந்த ஒர்க் அந்த ஒர்க்கு எதுவுமே சொல்லவே இல்லை. வாஸ் அலாங் ட்ராவல் சார் மோஸ். அவர் பக்கத்தில் தான் வந்து பார்த்தா காரில் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தேன். அவர் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன், நான் இப்போ இருக்கிற NSS வாலண்டியர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கேம்ப் ஏதாச்சும் இருக்கா, அதுக்கு போகிறதுக்கு எப்படி எல்லாம் பண்ணலாம், அதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா they are shining off. I can openly declare. See, once you are a volunteer, you should be a lifetime volunteer. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆழ் மனசுல பதிஞ்சா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வாலண்டியரா வர முடியும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா you cannot come for any activities. நீங்களா வந்து பார்த்தா மனசுக்குள்ள நினைக்கணும், உங்களை மீறி வரணும் வாலண்டியர்ஷிப். அது எல்லாருக்குமே வந்து பார்த்தா ஜீன்ல உள்ளது. புதுசா ஒன்றும் இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு சிப் எடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணலை.
It is already inbuilt character. Volunteerism is an inbuilt character with each and everyone. So I want here, and the group la potu, sir, regularly I will be with you. எனக்கு வந்து இங்க இருக்கிற அத்தனை பேரும் தேவையில்லை. I want some 5 to 10 members. யாரு? சார் எனக்கு கிளினிக்கல்ஸ் இருக்கு சார், எனக்கு பிராக்டிகல்ஸ் இருக்கு சார், எனக்கு இன்டர்னல் இருக்கு சார். You should never say that. நான் சொல்லணும், நான் அடிக்கிட்டே போவேன் நான். But I have my own time. என்னுடைய காலேஜ் இருக்கு, பாண்டிச்சேரி NSS இருக்கு, சென்னை NSS இருக்கு, டெல்லி NSS இருக்கு. பர்சனலி ஐ ஹேவ் மை ஓன் தாட்ஸ். அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அதெல்லாம் மீறி நான் எனக்காக டைம் ஒதுக்கி ஐ ஆம் கம்ப்ளீட்டிங் மை டே சக்ஸஸ்ஃபுல்லி. ஐ கேன் போல்ட்லி சே எவ்ரிவேர். சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்தா என்னுடைய ப்ரோக்ராம் ஷெட்யூலை நான் ஷெட்யூல் பண்ணிட்டு போகிறேன். அண்ட் ஐ மேக் எவ்ரி திங் சக்ஸஸ். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தா யூ ஷுட் பி தேர். நாளைக்கு இங்கே யாராச்சும் வந்து பார்த்தா அவார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மை பாரத் போர்ட்டல் தெரியுமா, கேள்விப்படுறீங்களா? Each and every individual of India, whether it is a government servant, non-government servant, NGO, volunteers, NSS, NYK, NCC, Bharat Scouts, யாரா இருந்தாலும் they have to register the My Bharat portal. So institution வரும்போது பார்த்தா knowledge institution. அவர் அசோக் சார் சொன்னார் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணா எங்க வேணா ப்ரோக்ராம் நடத்தலாம். You can attend. So June 1st வந்து பார்த்தா World Environmental Day. June 6th June 1st வந்து பார்த்தா NSS வந்து பார்த்தா ஒரு ஆர்கனைசேஷனோட கம்பைன் பண்ணி பண்ணோம். Some people from Andhra Pradesh அவங்க வந்து பார்த்தா வேற ஒரு ஆக்டிவிட்டிஸ்க்காக வந்தாங்க. Sir, can I join with you? யார் அதை பார்த்தது? நின்று கேரி பேக் வாங்கிட்டு கார்பேஜ் செட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா they receive the certificate. So இந்த certificate வந்து பார்த்தா when they are applying for the award, it will be a credential one. They are from Andhra Pradesh but they are getting certificate from Puducherry. So அந்த அளவுக்கு வந்து பார்த்தா நீங்க volunteerism பண்ணா மட்டும் தான் வந்து பார்த்தா you can work. Don't work for any credential. நான் அதுவும் சொல்றேன். நான் வந்து எனக்கு இது ஒர்க் பண்ணனா எனக்கு வந்து மை பாரத் போர்ட்டல்ல எனக்கு இந்த கிரெடென்ஷியல் கிடைக்கும், NSS ஆபீஸ்ல இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும், நாளைக்கு நான் ஸ்டேட் அவார்டு வாங்கலாம், நான் நேஷனல் அவார்டு வாங்கலாம். டோன்ட் கோ ஃபார் தட். ஒர்க். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், லவ் த ஜாப் வாட் யூ டு. அன்லெஸ் யூ லவ் யூ வில் நாட் என்டர் இன்டு எனிதிங். நீங்க நினைக்கிற லவ் வேற, நான் சொல்ற லவ் வேற. I can clearly see. Okay, so today the international day அன்னைக்கு வந்து பார்த்தா so அசோக் சார் சொல்லிட்டாங்க a group will be created, user ID and password will be created. நீங்க வந்து உங்க காலேஜ்ல இருக்க வாலண்டியர்ஸ் எல்லாரும் அதெல்ல ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தா he will be in the group, he will be instructing. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அந்த குரூப்ல இருப்பீங்க. whatever the doubt you have அந்த குரூப்ல இருந்தது நீங்க கேட்கலாம். he will be sharing it. Okay, just ஒரு 2 minutes ஆகும். ஒர்க் பண்றது வந்து பார்த்தா ரொம்ப நாளா இருக்கும். ஆனா வந்து பார்த்தா ஒரு சோஷியல் மீடியாவிலயோ இல்ல வந்து போர்ட்டல்லயோ போடுறது பார்த்தா just only 2 minutes. You are going to open, click, give your information. ஒரு 4 லைன் இந்த NSS யூனிட் இல்ல இந்த காலேஜ்ல இருந்து பார்த்தா இந்த ப்ரோக்ராம் பண்ணோம், அந்த போட்டோஸ் வந்து போட்டு பார்த்தா that's all. So it will be giving name and frame for your institution, name and frame for your NSS, name and frame for yourself, name and frame for the Puducherry region also. So Puducherry region la evlo பண்றாங்க, everything data will be collected. Okay, so I want any 10 volunteers. நான் பார்க்கறேன், நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துறேன். My office is the 4th floor. எத்தனை பேர் வரீங்கன்றத நான் பார்க்கறேன். I don't want to pick up. நீங்க வாங்க. அது பிக் அப் பண்ணிட்டுன்னு பார்த்தா அது ஒரு வரும், சார் வந்து அந்த காலேஜ் ரொம்ப பிடிக்கும் போயிருக்கு, அவங்க மட்டும் கூப்பிடுறாங்க. I don't want to enter into that. Whoever is willing to work along with me, you can work with me. There are so many things. தேவையில்லாம வந்து பார்த்தா we are wasting our time, we are killing our time. 2K kids to kill the time unwanted.
Okay, so now I invite Dr. Selvanathan. So he will be sharing some ideas based upon the drug abuse. Okay, and he is having some ideas. Let him talk, then you can give your opinion. So I welcome Dr. Selvanathan. Please, sir. Is getting to the solution, sensitization and skill development, and how we can work together. NSS Social Welfare Department has been functioning for a very, very long time, right? Yes? Good afternoon. Get up. Okay, I know what is lacking. Do what I'm saying for another or 2 to 3 minutes. சரிங்களா? Because the challenge with the general public என்ன சொல்றதை செய்ய மாட்டாங்க. அதனால கத்தணும், நிறைய அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணணும். பட் என்எஸ்எஸோட ஒர்க் பண்ணும்போது ஒரு பியூட்டி என்னன்னா, ஃபிசிக்கலாக ப்ராப்ளம் இருக்கும், அதனால செய்ய முடியாமல் இருக்கும். ஆல்வேஸ் என்தூசியாஸ்டிக், எக்ஸைட்டட், நேஷன் பில்டிங்காக ஒர்க் பண்ணுற ஒரு ஃபேபுலஸ் டீம். ஸோ உங்களோட அந்த ஃபிசிக்கல் ப்ராப்ளம்னாலையும் நேச்சுரலாக உங்களோட அட்டென்ஷன் டிஃபிகல்ட்டினாலையும் உங்களால் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். First, let me do skill development for that, bring you a better experience, then we'll get into the session. Good idea? How many of you feel sleepy? Be honest. Be honest, I said. இவங்க அவங்களாம் கேட்கக்கூடாது. இப்போ கை கீழே போடுங்க. மறுபடியும் அந்த கேள்வி கேட்கிறேன். உங்க உணர்வுக்கு உண்மையா கையை தூக்குங்க. எவ்வளவு பேர் டயர்டா தூங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க? Okay, if you feel that you are tired, exhausted, then it's your body which is suffering. எவ்வளவு பேருக்கு உங்க மைண்ட் வந்து ஃபோக்கஸ்டா இப்போ நான் பேசும்போது இங்க இல்லை? நான் சொல்றத கவனிக்கிறீங்களா இல்லையான்னு இல்லை, அது பாருங்க எவ்வளவு டிஃபிகல்ட்னா. நான் இப்போ ஒண்ணு பேசுறேன், உங்க மைண்ட் எங்க போகுது பாருங்க. இப்போ எங்க போகுது? You don't have to answer because your ego is affecting you to reply. இவங்க என்ன நினைச்சிரும்? Just see now where the mind goes. I'm a life skills coach, trainer from the Art of Living Foundation, and I'm office bearer of the Indian Yoga Association and founder director of Swasthya Dentic and executive director of Bharati Foundation. Okay, so just follow what I present. We don't deserve to sit here because whatever we both take up, we give our life as if our life depends on it. You guys are also in that same pedestal, but nobody has done the skill development for it. I am here to do that. He is there to create vision. I am competent in what I am saying, he is competent in what he is saying. Before we talk, we deserve 100% participation from you guys. Say that again. NSS claps goes to. Is this 100%? Do you think this is 100%? No. இங்க வா. 100% அவங்கள பண்ண வச்சாதான் நான் பேசவே முடியும், இல்லை நான் பேச முடியாது. இன்னைய நம்ம நேஷன் பில்டிங் பேசிட்டு இருக்கோம், சோஷியல் வெல்ஃபேர்ல இருந்து வந்திருக்காங்க, and you are saying that they are not giving 100%. Then what's the role for three of us? We are wasting our time. Don't waste our time. He will not do anything. I will ensure he doesn't do anything. That is my first role. Let Satish do whatever he wants. Why he is sitting here? Why sir is sitting here? Do you know what is my time? My time costs 5,000 rupees every 1 hour. Every 1 hour costs 5,000 rupees. Okay? I am not here for such silly, stupid things. If you want me to give my time, I need that commitment from you guys. Or do that with social welfare. Why you need Swami? He is you don't know who he is. I will not say who he is. Get yourself deserved who we are before we talk anything. Give that 100% commitment from them. Ensure that எல்லாரும் ஒண்ணா தான் அந்த NSS கிளாஸ் கொடுங்க. Has to inspire the dignitaries. let's see, you can't inspire me. I want you to do 100%. அவ்வளவுதான். I'm already an inspired person. I come here to inspire you guys. இப்போ எல்லாரும் சேம் டைமில் இருக்கணும். லாஸ்ட்டாக முடிக்கும் போது எல்லாம் ஒரே மாதிரி முடிக்கணும். ஓகேவா? NSS கிளாப்ஸ் கோஸ் டு
This is not 100%, but much better than that. You get into my program, then I'll ensure what is 100%. 100% கொடுக்கும்போது அதுல பியூட்டி என்ன தெரியுமா? ரெக்ரெட்டே இருக்காது. ரிசல்ட்டுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா உங்க ப்ராசஸ் இஸ் 100%. தோனி எப்படி ஃபங்க்ஷன் ஆயிருக்கிறாரு? 100% அப்சல்யூட் சென்டர்னஸோட ஒரு புத்தர் மாதிரி, ஒரு ஞானி மாதிரி, ஒரு சுவாமி மாதிரி. To a team, what is required is commitment to the cause. And when you do that, 100%, result doesn't matter. And a result will definitely come. Time தான் delay ஆகும். Perception தான் மக்களுக்கு இருக்காது. புரியாதவங்கள பைத்தியக்காரன் தான் சொல்லுவான். சதீஷ் வந்து ஊர் பூரா பைத்தியக்காரன் தான் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு அந்த காம்பிடன்ஸ் இல்லை இல்லையா, அவனுக்கு புரியல இல்லையா, அதனால நம்மள பைத்தியக்காரன்றான். சோ பைத்தியக்காரனா இருக்கிறதுக்கு தயார் பண்றவங்க எல்லாரையும். Let's become mad people. If you want to do nation building work, you have to be crazy, mad, idiot, core competence. So NCB, social welfare, government of Puducherry should work with me, person like me. Okay? ஏன்னா மருந்து மாத்திரைகள்ல இருந்து போதை வஸ்துக்களுக்கு அடிமையா இருக்கிறவங்களை வந்து வெளியில கொண்டு வரது 16 வருஷமா நான் அதுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கேன். Officially I have developed my own protocols. நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுல இதுதான் வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். Because I worked with the Art of Living Foundation. இத மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் உலகத்திலே கிடையாது. 180 நாடுகள்ல இவங்க சேவை பண்ணிட்டு இருக்காங்க. 180 நாடுகள்ல மனித குலத்துக்கு எது முக்கியமோ, ஆரோக்கிய மேம்பாட்டுக்கு எது முக்கியமோ அது வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இன்காம்பிடன்ட் பீப்புளோட இப்ப நான் வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் வந்து என்எஸ்எஸ்க்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால வந்திருக்கேன். அப்போ எனக்கு எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஒரு கவர்மெண்ட் மிஷனரி செஞ்சு என்ன சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இதுக்கு முன்னாடி இல்லையா? இதுக்கு முன்னாடி இல்லையா? இருக்கு இல்லையா? அவங்களோட ஒரு காம்பிடன்ட் பர்சன் வேணுமா டு வாலண்டியர் ஃபார் a better society? And he is doing continuously last few years. மாதிரி அவங்கலாம் வேலைக்கே ஆகாது, விட்டுருங்க. டோன்ட் வேஸ்ட் த டைம். ஓகே, பர்சன் இப்போதான் சரிங்க நினைச்சு போறாங்க. பிகாஸ் எல்லா என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் மாதிரி தான் சார் நானும் என்எஸ்எஸ் வாலண்டியரா இல்லாம பண்ணிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். பிகாஸ் we do for the world cause. We are not doing for cause. We are doing for cause. Okay, and 200 countriesல ஒரு இன்ஸ்டிடியூஷனை ரன் பண்றது சாதாரண விஷயம் இல்ல, without physically being there. Okay, so why I'm saying is I have volunteered for the biggest cause, Drug Free India campaign. 2015-16, the organization launched and its founder launched the Drug Free India campaign across India, and I spearheaded the movement, championed the cause for the state Tamil Nadu and Puducherry. இன்னைக்கு இந்த ஊர்ல வந்து நான் பல்மருத்துவரா இருக்கிறேன்னா அது ஒரே காரணம், I did that. Okay, so அன்னைக்கு நான் நினைக்கல பாரதி ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கும், சுவாமின்னு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்து நீ நடத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபோர் ஃப்ரண்ட்ல உட்கார வச்சுட்டு அவர் பின்னாடி இருந்து ட்ரக் ஃப்ரீ புதுச்சேரி கேம்பெயின் கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரிக்கு நான் பண்ணுவேன்றது எனக்கு அன்னைக்கு தெரியாது. ஆனா இது எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தது வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர். தேங்க்ஸ் டு டாக்டர் ரபின் கே சாக்கோ. I think we should clap for that man. நான் என்ன சொல்றேன்றது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, சிம்பிளிஃபைடா புரிய வைக்கிறதுக்கு பாக்குறேன். இதுதான் 16 வருஷமா புரிய வைக்கணும்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் எல்லார்கிட்டயும். இன்னைக்கு I know what I'm saying. போதை வஸ்துக்கள்ல இருந்து ஒருத்தரை வெளியில கொண்டு வரணும்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், என்சிபி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒரு புரோட்டோகால் டிவைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த புரோட்டோகால் எப்படி இருக்கும் தெரியுமா? மருத்துவ ரீதியா தான் இருக்கும், மருந்து மாத்திரைகள் ரீதியா தான் இருக்கும். ஆனா 2011 என்னோட பிஜி தீசிஸ் என்ன இருந்தது அப்படின்னா, நான் பார்மகாலஜிக்கல் மருந்து மாத்திரைகளே இல்லாம சப்ஸ்டன்ஸ் அபியூசர்ஸ், சப்ஸ்டன்ஸ் டிபெண்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஹாபிட் செசேஷன் அப்படின்னா அந்த பழக்க வழக்கங்கள்ல இருந்து முழுமையா வெளியில வர்றது. இது அந்த மனுஷன் எப்படி யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல, நானும் எப்படி பண்ணன்றதும் எனக்கு தெரியல, ஆனா பண்ணேன். So it is not something that you do it
I do it, it's the time that is decided. We are chosen ones. Got it? We are chosen ones. அந்த நேரம், அந்த காலம், அந்த தேசத்துக்கு உகந்த நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை நம்மளுக்கு உணர்த்துறதுக்கு தான் பெரிய லீடர்ஸ் வருவாங்க. In their own profession. பெரிய மகான்கள் உருவாகுவாங்க அந்த தர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு. So if you want, you consider yourself as a leader or a siddhar or as a volunteer. So what I want from you is, do you feel that you are ready to volunteer for better Puducherry? Yes or no? Yes, sir. Then you are eligible to work with social welfare department. Then you are eligible to be a NSS volunteer. NSS ambassador இல்ல, என்னது வாலண்டியருக்கு அவ்வளோ பவர் இருக்கு. இது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா சொல்லட்டுமா? எஸ். அதாவது ஒரு குரு இல்ல ஒரு தெய்வம். தெய்வத்துக்கிட்ட குரு கிட்ட எல்லாரும் என்ன பண்ணணும்? அருள் தான் கேட்கணும் இல்லையா? இல்ல பொருள் தான் கேட்கணும். பொருளோ அருளோ, இருள்ல இருந்து ஞானத்துக்கு போகணும்ன்றத நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும். அப்புறம் பொருள் அருள் எல்லாம் இருக்குன்றது நம்மளுக்கு புரியும். எஸ். அந்த மாதிரி ஒரு 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 டிசைபிள் வந்து ரெக்வெஸ்ட் தான் பண்ணுவானா. ஐ வாண்ட் யூ டு ரிப்பீட். என்னது? ஒரு டிசைபிள், சொல்லுங்க எல்லாருமே சொல்லுங்க. ரெக்வெஸ்ட் தான் பண்ணுவானா. ஆனா ஒரு டிவோட்டி ஆர்டர் பண்ணுவானா. வாலண்டியர்ன்றது டிசைபிள் கிடையாது. வாலண்டியர்ன்றது ஒரு டிவோட்டி. ஏய் பண்ணல, யார பார்த்து? மக்களை பார்த்து இல்ல, அரசாங்கத்தை பார்த்து, அரசனை பார்த்து. புரியுதா? ஏய் பண்ணல, லாங்குவேஜ் மாறும். ஐயா இது நீங்க பண்ணியே ஆகணும். பண்ணாம நாங்க இதை விட மாட்டோம். புரியுதா? So a volunteer is the most powerful a person in an organization. Organizational failures. ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்தேன். ஆனால் லாஸ்ட் டைம் வந்து இந்த பாரதி ஃபவுண்டேஷன் அசோசியேட் பண்ணி செஞ்சப்போ செல்வா அதில் லீட் எடுத்து பண்ணாரு. செல்வாவும் நானும் கனெக்ட் ஆனது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. அது உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்கள கன்சிடர் டு பி எ டீலர். நீங்கள் முதல்ல பிலீவ் பண்ணுங்க, நீங்கள் தான் லீடர். ஏன்னா இத்தனை பேர் நடுவில் உங்களை மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்காரு சார். நீங்கள் மட்டும்தான் இங்கே லீட் பண்ண போகிறீங்க. நீங்கள் முதல்ல பிலீவ் பண்ணீங்க, நீங்கள் தான் லீடர்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் உங்கள் குருதேவனை பற்றி சொன்னார்ல, இதை பற்றி சொல்கிறதுக்காக பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு வந்திருந்தார் ஒரு விசிட்டு. அங்கே வந்து யார்கிட்டே பேச முடியுமா, அவங்க குருவை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்து ஒரு பெக்கிலியர் நாள் சொன்னார் பார்த்தீங்களா, வைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து கிளம்பி எங்கள் ஆர்ட் ஆஃப் லிவிங் பேஸ் எங்கே எடுத்துகிட்டு உங்களுக்கு எல்லாருமே பெங்களூரில். இவருக்கு சொந்த ஊர் வந்து வேலூர். அங்கேருந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கு வந்து இதெல்லாம் பண்ண போகிறாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட் தான். இவர் பார்த்த பிறகு எனக்கு ஏதோ ஸ்பார்க், இந்த எது இருக்குது, எதை பண்ண போகிறாருக்குன்னு தெரியும். கிட்ட ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் ஒரு இட் வாஸ் நாட் ஏ லைட்டர் கன்வர்சேஷன். இவர் வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணுற போது தான் நான் பேசினேன். அங்கேருந்து என்ன பண்ணுறேன், இங்கே வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து கூப்பிட்டுருந்தேன். சீரியஸாக எடுத்து பாண்டிச்சேரி வந்துட்டார். கேப் பண்ணுங்க. அவருக்கு பாண்டிச்சேரியில் கிளினிக் ஓப்பன் பண்ண முடியும்னு தெரியாது. பாண்டிச்சேரியில் வந்து நான் பாரதி ஃபவுண்டேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கிறது தான் அவருக்கு தெரியாது. நான் வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக போகிறேன் சொல்லிட்டு இது போல் பண்ணுறீங்க, பாண்டிச்சேரி பண்ணுங்கன்னு சொன்னால் பட்டாரிங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்கிறதுக்கு எத்தனிச்சோம். பாரதி ஃபவுண்டேஷன் எப்படி ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா, அது ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. 1999 ஒரிசாவில் சூப்பர் சைக்ளோன் வந்து சாட்டில் தெரிஞ்சுருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரதீப்பில் வந்து ஒரு 10,000 பாடி என்னோட கண்ணால் பார்த்தேன். பாடிங்க வந்து அந்த அலையில் போய் வரல. பாண்டிச்சேரியிலேருந்து போயிட்டு சர்வீஸ் பண்ண ஒரே ஆள் மட்டும்தான் ஐ ப்ரௌட்லி செய்தேன். கைப்பற்றிலாம் இது செய்யலை. ஏன்னா ஒரிசா வந்து பாண்டிச்சேரியோட எவ்வளோ கனெக்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சோழர்களோட கனெக்ட் ஆனது தான் வந்து ஒரிசா. நம்மளுடைய இதோட எக்ஸ்டெண்ட் வெர்ஷன் தான் ஒரிசா. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் வந்துட்டு யாரும் இருந்து போகல, கவர்மெண்ட் அனுப்ப முடியல.
என்னால் ஒரு ஆளை மட்டும் வந்து போக முடிஞ்சுது அப்படின்னா சூஸ் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே அந்த அவங்களுடைய ட்ராமா அந்த அந்த சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களால 2 மாதம் 3 மாதம் அங்கேருந்து நான் சர்வீஸ் பண்ணேன். 3 மாதம் வரைக்கும் கூட அந்த ட்ராமாவுக்கு வெளியே வர முடியல அவங்களால. ஏன்னா அவங்க பார்த்த அலைகள் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க 2 தென்னை மரத்துக்கு அலைகளை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. தப்பி படித்தவங்க வந்து அந்த ட்ராமாவுக்கு வெளியே வர முடியல. போகிறதுக்கு சற்று ஒரு மாதத்துக்கு மட்டும் தான் பாரத் ஃபவுண்டேஷன் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுருக்காங்க. என்னோட விதையை வந்து ஒரிசாவில் அதை போட்ட பாண்டிச்சேரியில் போடலை. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சாப்பாடு கிடைக்காது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம். ஆக்ஸ்ஃபார்ம் போல பெரிய ஆர்கனைசேஷனில் வந்து அது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வழி இல்லை. முதல்ல உங்களுக்கு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பொருள் எங்கே இருக்கும், பொருள் எடுத்துகிட்டு போகிறப்ப வழியில் அடிச்சு பிடிக்குவாங்க. பிடுங்கணுங்கிறது நோக்கம் இல்லை. அவங்களுக்கு வந்து அந்தளவு ஒரு பாவர்ட்டியில் இருக்காங்க. பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போச்சு கடல், என்ன பண்ண முடியல. நாங்களே சில நாட்களில் வந்து நம்ம பப்ளிக் காய் அதை கட் பண்ணி உப்புலாம் கிடைக்காதாங்க, இறந்த உப்பு கடலே உப்பாக இருக்கட்டோட்டா பப்ளிக் காயை மட்டும் கட் பண்ணி நல்லா கொஞ்சம் கடலில் இருக்கிற தண்ணியில் கழுவிட்டு அதை தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை கிடச்சிது. ஒரே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐ பிலீவ் ஐ எம் எ லீடர், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சொல்கிற போல். அப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து நிறைய பேர் பேரண்ட்ஸ் செத்துட்டாங்க. குழந்தைங்களை அடாப்ட் பண்ணுறதுக்கு நான் டைம் வரல, அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அந்த குழந்தைங்களை எனக்கு வந்து குழந்தைங்க கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு என்னுடைய ஸ்கில் அதான். 8லேருந்து ஒரு 12 வயசுக்கு குழந்தைங்க கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்கள வந்து ஒரு லீடராக என்னால் மாற்ற முடியும் ஒரு வாரம் டைமில். அதுபோல் எடுத்துகிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஜோனாக மாற்றி பண்ணிட்டு போகிறோம். அந்த ஜகத்சிங்பூர் டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்க, எர்சமாங்கிற இடத்துல தான் நடந்தது. ஒரு 2 இடத்துல ஆல்மோஸ்ட் 1 வீக் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணி செஞ்சுட்டு போகிறேன். ஒரு 1 வீக் பிறகு பார்த்தீங்கன்னா 7th 8th டே பண்ணுறப்ப இருக்கிறவங்க எல்லாரும் என்ன அடிக்கிறதுக்கு ஒன்றா கூட்டிட்டாங்க. ஏன்னு கேட்டால் யாரும் இல்லை, இந்த பிள்ளைங்களாம் தூக்கிட்டு போகிறதுக்கு வந்துருக்குறாங்க போல இருக்கு, ஒருத்தம் தான் வந்திருக்கிறேன், பிள்ளைங்கள சேர்த்து தூக்கிட்டு போகிறாங்க. இதில் ஒரு ரேர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ரொம்ப எம்பவர் பண்ணிட்டு இருக்கு. சொல்கிறதுல உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தேன். அந்த ப்ராப்ளம்லாம் வந்து எப்படின்னா எம்பவர் பண்ணிச்சு, என்னென்ன செய்யணும், உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்படி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். பர்டிகுலராக வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் கூடவே சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். 1000 குழந்தைகளுக்கான ஒரு சில்ட்ரன்ஸ் கேம்ப் நடத்தினோம் பாண்டிச்சேரியில். இதில் பெக்குலாரிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா 500 குழந்தைங்கள இந்தியா ஃபுல்லாக கலெக்ட் பண்ணோம். 2009 நடந்த ப்ரோக்ராம் இது. 500 குழந்தைங்கள பாண்டிச்சேரியில் கலெக்ட் பண்ணோம். இந்த லோக்கலில் கலெக்ட் பண்ணியிருக்க பிள்ளைங்க 8லேருந்து 12 வயசுக்குள்ள ஒரு பையனோ ஒரு பொம்பளை குழந்தையோ அவங்க வீட்டுக்கு வந்து வெளியில் இருந்த பிள்ளைங்களை அனுப்புவோம். நீங்கள் பாருங்கள் எவர் நம்மளுடைய கண்ட்ரி எவ்வளோ டைவர்ஸான கண்ட்ரின்னா நம்மளுக்கு 1952 லாங்குவேஜ் இருக்குது. எல்லாமே நிறைய டைலக்ட்ஸ் தான், ஸ்கிரிப்ட் கிடையாது. என்னைக்கு எங்கள் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய குழந்தைங்களுக்கு கடலை பார்த்ததில்லை, ஃபஸ்ட் டைம் ட்ரெயின் பார்த்த பிள்ளைங்க. ஆனால் இங்கே வந்து பாண்டிச்சேரியில் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அன்பு கிடைச்சிது. அவங்களுக்கு இன்னும் வந்து போயிட்டு இருக்காங்க பிள்ளைங்க. அந்த முதல் நாள் வந்து எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. பிள்ளைங்க எப்படி சேர்க்க போகிறாங்க, மொழி இல்லை, மொழி தெரியல. நிறைய நம்மளுக்கு வந்து ஹிந்தி நிறைய பேச வராது. வெளியிலேருந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு காமன் லாங்குவேஜ் ஹிந்தி தெரியும். ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு பேசுவாங்க. அவங்கவுங்க லாங்குவேஜ் இருக்கு வேறு. மணிப்பூர்லேருந்து வராங்க, மணிப்பூர் தான் பேசுவாங்க, அசாமி பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாது. முதல் 2 நாள் ரொம்ப கஷ்டம். அது ஒரு வீட்டில் அனுப்புனா வீட்டில் டாய்லெட்லங்கிறதுக்கு நைட்டு 12 மணிக்கு வீட்டில் டாய்லெட் எங்கே அனுப்புனீங்க, ஒரு ஃபிஷர்மேன் வில்லேஜ் ஸ்டைலில் அனுப்புனா எல்லோரும் அந்த டைமில் அது போல் இல்லை. ஆனால் கடைசி நாள் இன்றைக்கி 7வது நாள் அந்த பிள்ளைங்களை என்னால் பிரிக்க முடியல. அவ்வளோ சிரமப்பட்டேன். ஏன்னா ஒரு வாரத்தில் அவ்வளோ பழகிட்டாங்க. அந்த பிள்ளைங்க இன்னும் வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பாண்டிச்சேரியில் இருக்கிற அந்த ஃபேமிலி கூட வந்து போயிட்டு இருக்காங்க. 500 அம்பாசிடராக அன்றைக்கி நாங்கள் டெவலப் பண்ணோம் பாண்டிச்சேரி பற்றி பேசுகிறதுக்கு. எப்போ பார்த்தாலும் பாண்டிச்சேரின்னு சொல்லக்கூடிய 500 பேரை இன்றைக்கி டெவலப் பண்ணோம். இன்றைக்கி பாருங்கள் பாண்டிச்சேரி பற்றி எனக்கு எல்லா இடத்துலையும் பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. சோஷியல் மீடியாவில் அங்கங்கே எல்லாருமே பேசுகிறாங்க. அதுபோல் உங்களை வந்து சதீஷ் சார் வந்து உங்களை அம்பாசிடராக உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் முதல்ல ஒரு லீடர்னு பிலீவ் பண்ணுங்கள். எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட பேசிட்டு நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கணும் திறமைகளை வந்து சொல்லிட்டு போகல, எங்களோட பொறுப்புகளை உங்கள் தோளில் ஏற்றி வச்சுட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். செல்வா போல என்ன போல இருக்கவங்களாம் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியும். இருந்தாலும் பகிர்ந்து செய்கிறப்போ என்னால் நிறைய செய்ய முடியும். அதை வந்து நீங்கள் எங்கள் கூட ஒத்துழைப்புங்கிற நம்பிக்கையோட வாய்ப்புக்கு நிறைய சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ என்னை எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்றது இப்போ நான் 3 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஓகே, இப்போ நான் பேசுறது ஒன் ஆஸ்பெக்ட். மீதி எல்லாம் யூ ஹாவ் அன் ஏபிள் காம்பிடென்ட் மேன் அண்ட் கிரேட் டீம். ஐ எம் ஷூர் யூ வில் டூ இட். ஏன்னா
ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ்டா எடுத்து செய்யணும் அப்படின்னா அது பெரிய விஷயம். அது ட்ரக் ஃப்ரீ புதுச்சேரியா இருக்கணும்னா அதை விட பெரிய விஷயம் இந்த உலகத்திலே எதுவுமே இருக்க முடியும். ஐ அம் டெல்லிங், இந்த உலகத்திலேயே ட்ரக் ஃப்ரீ புதுச்சேரி இஸ் நாட் அ ஜோக். ஓகே, so we will take responsibility for creating drug free Puducherry. Agree? Yes, sir. அதை simplified ஆக்கிறதுக்கு we will ensure all the projects of social welfare programs. We use NSS as a theme. எல்லா பேட் விஷயத்தையும் ஒரு வாலண்டியரிங் ஸ்பிரிட்ல ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சென்சிடைசேஷனுக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் ப்ராப்ளம் செய்வோம். Full of emphasis is only on solutions. Let's create drug-free Puducherry by working on. Can we create drug-free Puducherry? Yes, sir. So please say this. Please say this. Let's create. Let's create. Everybody. Let's create. இதான் என்னோட pledge. Live new definition for NCBA இது பண்ண மாட்டாங்க. NCBA நான் நினைக்கிறது செய்ய முடியாது. Because I have a great vision on this aspect. 16 வருஷம் நான் இதுக்கு உழைச்சிருக்கிறேன். NCBலே அது யாரும் இருக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நான் வேலை பண்ணணும். பட் ஐ வாண்ட் டு ஒர்க் ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி. அது போகும். Which Bharati Foundation has created the platform. Okay? So அதோட ஸ்கில் டெவலப்மெண்ட் என்ன? ட்ரக் ஃப்ரீ புதுச்சேரின்னு சொல்லிட்டோம். தனியா பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? முடியும் நினைச்சா அதோட அகங்காரம் எதுவுமே இல்லை, அதோட ஃபெயிலியர் எதுவுமே இல்லை. அதுக்கு ஒரு டீம் வேணும் இல்லையா? யாருக்கு பண்ண போறோம்? ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ண போறோம். அப்ப யார்கிட்ட வேலை பண்ணணும்? நேஷன் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ் செய்யற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வேலை பண்ணணும். Who is doing that? Not only you. உங்களுக்கு அகங்காரம் நாங்க தான் அப்படின்னு உங்களை மாதிரி பல ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. எல்லாரோடையும் நாங்க வேலை செய்வோம். புரியுதா? You are the best in that. You are the best in that. We will identify who are all there. Officially you are there. NCC இருக்கிறாங்க, NYK இருக்கிறாங்க. இந்த மாதிரி every single platform we will be working. So what I am trying to say is இந்த மாதிரி ஒரு able volunteer can take up drug free Puducherry, then it's possible. Okay, better Puducherry. Better Puducherry. Let's create happy, healthy, peaceful, ancient, vibrant and green Puducherry. இதான் என் ப்ரொபோசல். முடிஞ்சிச்சு. ஓகே, இதுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றோம். இத பேப்பர்ல உட்கார்ந்து எழுதுறோம். we will work with social welfare department, take the blessings of the honorable governor, whoever is the nodal agency, எல்லாரோடையும் கலந்து ஆலோசனை பண்ணி, and you don't have a better person than executing it with the leadership of Satish. We will come back, we'll sit again, we will listen from you and then we'll make it better. Okay, thank you so much for this opportunity. Thank you, Satish. Bye. So any of you have any idea you want to share with us? Today is International Drug Abuse Day. From your side. உங்ககிட்ட இருந்தா எல்லாமே வரணும். Now you should be 2K kid. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா then you are using the substance. Come. Good afternoon to all. அதாவது இந்த ஒரு ட்ரக் ஃப்ரீ டுடே அதனால் நான் இதுக்கு முன்னாடியே ட்ரக்கை பற்றின நிறைய ஒரு சர்வேலாம் எடுத்திருக்கேன். அதாவது எங்கள் காலேஜில் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு. நான் அதனாலே ஒரு அதுபடி சொல்லப்போனால் நிறைய ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி அதுக்கான ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறது தான். நான் அந்த மாதிரி ஒரு ட்ரக் ஃப்ரீ அதாவது ட்ரக்கை பற்றின ஒரு சில சர்வேலாம் எடுத்திருக்கேன். அதுபடி பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் தி பீப்புள் ட்ரக் எடுக்கிறது கெட்டது. ஸோ இந்த ஒரு கெட்டது அதனால நிறைய தீமைகள்லாம் வரும் ஸோ அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதாவது 20% பாக்கி அந்த 20% மக்கள் தான் ட்ரக் எடுக்கிறது எல்லாமே நார்மலாக தானே எடுக்கிறாங்க, இது எல்லாமே எடுக்கிறது தானே, எல்லாமே அஃபெக்ட் ஆகுது தானேன்னு சொல்கிறாங்க.
எனக்கு தெரிஞ்சு இது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாங்க. பேரண்ட்ஸ் முக்கியமாக பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கணும் சார். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸை அவேர் பண்ணணும். முக்கியமாக இந்த ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரையுமே அவேர் பண்ணுறத விட பேரண்ட்ஸ் அவேர்னஸாக இருந்தால் தன்னுடைய பசங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சிறு துளி தான் பெரிய வெள்ளமாக மாறும். ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்துகிட்டு போனால் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு ட்ரக் ஃப்ரீ புதுச்சேரியாக கண்டிப்பாக மாறும் சார். தேங்க்யூ. நல்ல விஷயம் சொன்னாரு. பேரண்ட்ஸ் அவேராக இருக்கணும்னு. பேரண்ட்ஸ் அவேராக இருக்கக்கூடாது. ஆல் த பேரண்ட்ஸ் ஆர் அவேர். எல்லா பேரண்ட்ஸ் சொல்றாங்க இப்போ உள்ள 2K கிட்ஸ் யூ ஆர் த்ரெட்டனிங் யுவர் பேரண்ட்ஸ். எஸ் எஸ் அதுதான் உண்மை. நீ எனக்கு இது பண்ணலனா I don't want to say that word. We should never put that word. அது சொல்றவன் யாருன்னு பார்த்தா ஒரு கோழை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வெரி சிம்பிள் வேர்ட். You are not eligible to survey on this earth. This earth has given you plenty and plenty of things, but you don't utilize. But you spoil the earth. Earth spoil பண்றது நம்ம first thing you spoil yourself. Okay. First everyone should be aware. யாரை முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணணும் பார்த்தா you should respect yourself first. Then respect your body. நீங்க நான் பெட்சன் ஸ்கூல்ல தான் சொல்லிட்டு வந்தேன். Respect your body. The soul where you can live very purely. Don't spoil your soul. அது உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஒருத்தவங்க கொடுத்ததை எப்படி நீங்க பாடுபடுத்தணும்? இந்த பூமியோட குழந்தைகள் நீங்கலாம். தாய் தகப்பன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு நீங்க வந்திருக்கீங்க. அவங்க குழந்தைங்க கூட நீங்க கிடையாது. இந்த பூமியோட குழந்தைகள் நீங்க எல்லாரும். They have given you one beautiful, wonderful, peaceful place. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பேசனா அந்த வார்த்தையெல்லாம் கேட்டோம்னு நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்படியே இனிமையா இருக்குது. நான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லவா? பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பேசிக்க சொல்லுங்க. பயப்படாம பேச ஒண்ணும் இல்ல, யோசிக்கணும். எப்படி பேசணும், ஆனா பேசும்போது எப்படி பேசணும் அப்ப யோசிங்கன்னு வச்சுங்களேன். சிம்பு சொல்லுவார்ல, அப்ப புரியல இப்போ புரியுது. எனக்கு அப்ப புரியல, எனக்கு இப்ப புரியுது. அப்பவும் புரியல. ஓகே, திங்க் திங்க் திங்க். ஒரு விஷயங்கள் செய்யறதுக்கு முன்னாடி 2-3 நாள் யோசிங்க. அது எதுவாக என்ன இருக்கும், whether it is good or bad, you think. Okay, so இங்க இருக்கிறவங்க எல்லாருமே போகும்போது you will be provided with snacks and tea. அங்க ஒரு மொபைல் போன்ல மறுபடியும் ஒரு QR கோட் இருக்கும். that will be the group. everyone will be. நான் அசோக் சார் சொன்னா 2 நாள்ல குரூப் கிரியேட் ஆயிடுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் ஒன்று நினைச்சா அது இன்னைக்கு முடிக்கணுன்றது என்னுடைய பர்சன். ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் டில் நவ் உடனே இம்மிடியேட்டா முடிச்சிடணும். இஃப் யூ ப்ரொலாங், டுமாரோ நெவர் டைஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இஃப் யூ டூ இட் டுடே, it will be perfect. For tomorrow you should work today. For tomorrow you should not work tomorrow. You plan accordingly. So today the group will be created. Okay, you can share your ideas. Sir, இதெல்லாம் பண்ணலாம். மேபி அந்த ஸ்டூடெண்ட் ஏதோ ஒரு காலேஜ்ல இருக்கலாம், ஆனா வேற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எடுத்துட்டு போய் என்ன பண்ண பார்த்தா அவங்க ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ட்ட, சார் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணலாமா? By this way only what happens, we are going to spread. Okay, and we will be having a very good rapport with the social welfare department. Okay, you will be having a very good program. Sir இங்க இருக்காங்க. எந்த காலேஜ் நிறைய ட்ரக் அபியூஸ் ப்ரோக்ராம் பண்றாங்களோ சார் அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்கோம். ஓகே, so without his permission, அவர்கிட்ட பர்மிஷனே கேட்கல, கொடுத்துடணும்னு தான் சொல்லிட்டேன் நான்.
Okay, the credit will be good to your institution. Plus, அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ப்ரோக்ராம் ஆஃபீஸர் சார் இந்த பசங்க 2 பேர் கேம்பஸ் அம்பாசிடர் சார் அவங்களுக்கும் கொடுங்கன்னு சொன்னா வில் கிவ் ஃபார் தம். அந்த 2 கேம்பஸ் அம்பாசிடருக்கு என்எஸ்எஸ் மூலமா ஐ வில் கிவ் டில் as an officer I will give. அதுக்கப்புறம் யார் வராங்களோ இட்ஸ் லெஃப்ட் டு தம். கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்ட்னர்ஸ் 3 பேர் இங்க இருக்கிறாங்க. ஓகே, so we'll do the best to the society. Everyone should come forward. We'll do the maximum. Yes? Yes, sir. Yes? Yes, sir. இதே சொன்னா மட்டும் தான். அங்கே பென்ஷன் ஸ்கூல்ல கேட்டேன் யாருக்கெல்லாம் விஜய் கொடுக்க எல்லாம் டப் டப் டப்னு கை தூக்குறாங்க. Okay, this is for you. Okay, so I will be also the group. Ashok will be there. Sir இருப்பாங்க, கருணாநிதி சார் இருப்பாங்க. If you have anything. Okay, யாராச்சும் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, maybe your senior or junior or neighbor, your friend, anyone abuse பண்றாங்கன்னு பார்த்தா தயவு செஞ்சு அவங்க கிட்ட பேசாதீங்க. அவங்களுக்கு அட்வைஸும் கொடுக்காதீங்க. My lovable advice to you is don't advise them. You share the information to us, we will take care of it. நான் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. We are not going to give them severe treatment. ஓகேவா? இதே வந்து நம்மளுடைய தம்பியோ இல்லை நம்மளுடைய அண்ணனோ இல்லை நம்ம அக்காவோ இல்லை தங்கச்சியோ யாரா இருந்தோம்னா நம்ம விடுவோமா? Will we? No. See, drugs kill. Don't spoil yourself. So you can share the information. You can stop. இன்னைக்கு வந்து பார்த்தோம் கம்மல் கலையரங்கத்துல இருந்து நேரா வந்தோம் எம்ஜி ரோடு வழியா போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வழியா போயிட்டு உப்புறம் போயிட்டு துப்ளக்ஸ் ஸ்டாச்சு தென் காந்தி ஸ்டாச்சு ஃபுல்லா வந்து பார்த்தா ஒரு நபர் வந்து பார்த்தா கத்திட்டே வந்தார். நோ மைக். அவருடைய சொந்த குரல் வந்து பார்த்தா கத்திட்டு போனாரு. என்ன மேடம் கத்துறாரு எனக்கு தெரியல. ஒழிப்போம் 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 போதையை ஒழிப்போம். காப்போம் காப்போம் புதுச்சேரியை காப்போம். போதையில்லா புதுச்சேரி, வளர்ச்சியான புதுச்சேரி. வெற்றி செல்வன் இஸ் ஃப்ரம் முதலியார்பேட்டை. ஓகே, இஸ் ஒன் ஆஃப் அன் சோஷியல் ஒர்க்கர். அவர் வந்து 105 times he has donated blood. இது யாராச்சும் ஒருத்தவங்க சார் நான் 5 தடவை கொடுத்துருக்கேன்னு யாராச்சும் ஒருத்தவங்க சொன்னீங்கன்னா சார் சொல்லுங்க சார். 29 sir. 29. Okay, good, very good. 15. 15. Okay, very good. What about you? 3. அதுக்கப்புறம் இங்க 3 வேற யாராச்சும் 4. அன்பு செல்வன் 3. Okay. See, imagine இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு பிளட் கொடுக்க போகாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா தெரிஞ்சிரும்ன்ற ஒரு காரணத்துக்காக they are not going. Yes? Yes. Then why you didn't give blood? ஒரு பேனர் அடிச்சு இந்திரா காந்தி செல்ல போட்டு I am underweight, என்னால பிளட் கொடுக்க முடியலன்னு போடுங்க. I will say this everywhere. First thing is you have to improve your health. Okay. So till now I have given 42 times. நீங்க கை தட்டுறதுக்குலாம் இல்லை. நான் சொல்றதுக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் சரியா சிந்துஜா மேடம் இருக்காங்க, பான்பிரியா மேடம் இருக்காங்க, சோபனா மேடம் இருக்காங்க, எல்லாமே இங்க இருக்கிறாங்க. ஐ கீப் ஆன் போஸ்டிங் மெசேஜ். கண்டிப்பா எத்தனை பேர் எனக்கு சாபம் விட்டுருப்பாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆமா தானே மேடம்? இல்ல நீங்க இல்ல பரவாயில்ல, மொத்தம் போட்டுருப்பாங்க. சிந்துஜா மேடம் சிரிக்கிறாங்க. பிளட் டொனேஷன் கேம்ப் கண்டக்ட் பண்ணுங்க சொல்லிட்டு வீக்லி 2 days, ஒன்னு ஜிப்மர்ல ஒன்னு ஐஜிஎம்சில. ஐ கீப் ஆன் புட்டிங் ஷெட்யூல். வரல பிளட் டொனேஷன் கேம்ப் கண்டக்ட் பண்ணா 20க்கு மேல தாண்ட மாட்டேங்குது. சரி, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பெல்லாம் யாருக்குமே பிளட் தேவைப்படல. இன்னைக்கு வந்து பார்த்தா பிளட் தேவைப்படுது என்ன பார்த்தா ஆக்சிடென்டல் கேஸ். அது யார் தெரியுமா? யங்ஸ்டர்ஸ் குரூப்.
எவ்வளவு வேகமா ஓட்ட முடியுமோ ஓட்டி இந்த ஸ்கல்ல உடைச்சி பிரெயின் எடுத்து வெளில வைக்கிற மாதிரி ஓட்டு போய் இது பண்ணுவோம். ஒன் திங் ஐ வில் சே, ஒரு காலேஜ் நான் அந்த காலேஜ் பேச விருப்பப்படல. 2 பையன் மத்தியானம் காலேஜ் லீவ் போட்டு he has taken alcohol, at the same time he was having pills inside his mouth. ஒன்னா டாக்டருக்கு வந்து காட்டுறாரு. பசங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. நான் வேற ஒரு விஷயமா நான் போனேன். காலேஜ் பசங்க இருக்காங்க. நான் முதல் கேட்ட கேள்வி, உங்க ப்ரோக்ராம் ஆஃபீஸர் யாரு? உங்க காலேஜ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிட்டே இருக்கிறாங்க. டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா எடுத்து வந்து அந்த ட்ரேல வச்சுட்டு, உங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. தென் இமீடியட்லி அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஃபோன் அடிச்சு நான் சொல்லிட்டேன், சார் ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காரு, ஹேஸ் டு பி டேக்கன் சம்வேர். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணி போனாங்க. பட் அந்த ஸ்டூடெண்ட் என்னன்றது எனக்கு இன்னும் இது வரைக்கும் எனக்கு தெரியல. அந்த ட்ரக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா தட் மச் ஸ்பீடு ஹைவே அடிச்சு தூக்கி அங்கே இருந்த லைட்டில் அடிச்சு அந்த லைட் கம்பமே சாஞ்சிருச்சு. ஒரே ஒரு விஷயம் தான், 3 இடத்துக்கு போங்க. அந்த 3 இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரக்ஸ் எடுத்து. ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் ட்ராமா வார்டு. மோஸ்ட்லி இங்க இருக்கீங்க, நல்லா அடிபட்டு கை கால் உடஞ்சி ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் பேசுங்க. உயிரினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியும். செகண்ட் வார்டு பர்ன்ஸ் வார்டு, தீப்புண்ணு, அவங்க கிட்ட போய் பேசுங்க. கண்டிப்பா வந்து பார்த்தா 30% மேல அவங்க டேர்ம் வந்து இதுவாக பார்த்தா அவங்களால படைக்க முடியாது. அவங்க கிட்ட போய் பேச பாருங்க, எரியும் கப்பா கப்பான்னு இழுக்கும். நெக்ஸ்ட் எனி ஃபர்டிலிட்டி சென்டர், அங்க ஒரு 2 பேர் உட்காந்துருப்பாங்க, ரொம்ப சோகமா இருப்பாங்க, யங் பீப்புள். என்னன்னு கேட்டா எங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை. they will be spending lakhs and lakhs of amount of money. அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க ஒரு உயிரோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியும். இவங்களெல்லாம் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுக்கணும்னு நினைச்சா நீங்க எடுத்து, அது உங்களுடைய சாய்ஸ். I am not saying you to take. The option is yours, whether to live or to die. The option is yours. I am not telling you to take. Tell your friends, கதை சொல்லுங்க. உங்க விஜய் சொல்றாருல நிறைய, shall tell you குட்டி ஸ்டோரி சொல்லுங்க, குட்டி ஸ்டோரி சொல்லுங்க. See, you don't respect your parents. உங்களுக்கு வலி இப்போ புரியாது. நான் காலையில ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு வந்தேன். ஒரு ஃபேமிலி டோட்டலா கொலாப்ஸ் ஆகி அந்த பையன் செத்து போயிட்டா, அப்பா அம்மா எல்லாம் செத்து போயிட்டா, அது இல்லாம ஒருத்தவரை சாவடிச்சான், எரிச்சு கொண்டுட்டான் பை டேக்கிங் ட்ரக். அந்த ஸ்டோரி தான் நான் அந்த பெட்சன் ஸ்கூல்ல சொல்லிட்டு வந்தேன். So I wish everyone to bring everyone away from the drug-free society with this all campus ambassador. Will you? Yes, sir. Okay, sir. Okay. So now, on behalf of Future NSSL and the Social Welfare Department and my coordinators, I thank the Bharat Foundation, Swastika Dantik, Dr. Selvanathan, Swamiji, and இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம ப்ரோக்ராம்க்கு அரேஞ்ச் பண்ண சைமன் சார், அவங்க எல்லாருக்கும் இங்கே நீங்கள் அட்டன் பண்ண ப்ரோக்ராம் ஆஃபீஸர் வாலண்டியருக்கும் எங்களுடைய NSS சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாத்தையும் இங்கே வெயிட் பண்ணுங்க. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து
முடிந்ததும் இந்நாடே. அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. இதை வந்தனை